கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற 7 விதமான பாவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாய் அடியன் விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, ஓசியா தீர்க்கதரிசியை சோரம் போன, அதாவது வேசிய கர்த்தர் விவாகம் பண்ண சொல்லுகிறார். சில தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடமாக்கி கர்த்தர் கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தில் ஏறாத பட்சத்தில், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில், ஆண்டவர் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடமாக இங்கே ஏற்படுத்துகிறார். ஒரு சில தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பாடமாகவே ஆக்குகிறார். தேவ பிள்ளைகளே, ஓசியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு விபச்சார ஸ்திரியை, சோரம் போனவளை திருமணம் செய் என்று சொல்கிறார். பிறகு இஸ்ரவேல் ஜனங்க வந்து கேட்கிறாங்க, ஓசியாவை, நீ தீர்க்கதரிசியா இருக்க எப்படி சோரம் போனவளை திருமணம் செய்யலாம் என்று சொன்னபோது, நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு முன்பதாக சோரம் போன உங்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளலையா? அதே போலதான் சோரம் போனவளாக இருக்கிற இந்த கோமரை கர்த்தர் சேர்த்து கொள்ள சொல்லுகிறார் என்று சொல்லி ஓசியாவுடைய வாழ்க்கையை என்ன இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பாடமாக்குறார். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, திருமணம் செய்யாத என்றார். ஓசியாவை விபச்சார சிறிய திருமணம் செய்ய சொல்கிறார். ஆனா எரேமியாவை கர்த்தர் சொல்றாரு, நீ திருமணம் செய்யாதென்றார். காரணம், தேவ பிள்ளைகளே, எரேமியாவை போய் கேட்கிறாங்க, ஏன் திருமணம் செய்யாம இருக்கிற? ஆனத்தோத் ஊரை சேர்ந்த ஆசாரி குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தோம், ஏன் திருமணம் செய்யாம இருக்கிற என்று எரேமியா தீர்க்கதரிசியை விசாரித்த போது எரேமியா சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாட்களிலே நாம் பாபிலோன் சிறையிருப்புக்கு போகிறோம். மனைவி எங்க இருப்பாங்க, நான் எங்க இருப்பேன், என் பிள்ளைகள் எங்க இருப்பாங்க என்று தெரியாது. ஆகவே நான் திருமணம் செய்யலை என்று ஓசியா தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்போ எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை யூத ஜனங்களுக்கு கர்த்தர் பாடமாக்குறார். ஏன் எரேமியா திருமணம் செய்யல? அப்போ நம்ம பாபிலோன் சிறையிருப்புக்கு போவது நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி உணரும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை யூத ஜனங்களுக்கு பாடமாக்குறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையும் கூட யூத ஜனங்களுக்கு பாடமாக்கினார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், நானும் என் பிள்ளைகளும் அதை யூதர்களுக்குள்ள அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெயரிட சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேல்ல அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்றார். தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல பாடமாக்குறார். மகனுடைய பெயரை கர்த்தர் வைக்க சொல்றார். சேயா யாசு என்று பெயர் வைக்க சொல்கிறார். இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னா, பிள்ளை வளர்கிறது. பிள்ளையை கூட்டிக் கொண்டு வண்ணார்தூர வழியாக ஏசாயா புறப்பட்டு போகும்போது பிள்ளையனுடைய பெயர் என்ன என்று கேட்ட உடனே சேயார் யாசு என்று சொன்னோடனே ஜனங்க பயந்து ஓடினவர்களாக காணப்பட்டாங்க. காரணம், தேவ பிள்ளைகளே, சேயார் யாசு என்று சொன்னா மீந்திருக்கிற ஜனங்கள் திரும்ப பாபிலோன் சிறையிருப்புக்கு வருவார்கள் என்று பொருளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2வது மகனுக்கும் கர்த்தர் பெயரிட சொன்னார். மாகேர், ஷாலால், அஸ்பாஸ் என்று பெயரிட சொல்றார். தேவ பிள்ளைகளே, பையனை கூட்டிக் கொண்டு போய் என்று சொன்னார். 2வது பையனுடைய பெயரை ஒரு பலகையில எழுதி உன் வாசலுக்கு முன்பதாக மாட்டி வை என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த மாகே, ஷாலால், அஸ்பாஸ் என்பது ஆபத்து மிகவும் சமீபத்து இருக்கிறது என்று எழுதி மாட்டி வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த 2வது மகனுடைய பெயரை படித்த உடனே ஜனங்க பயந்து ஓடினவர்களாக காணப்பட்டாங்க. இது போல தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பாடமாக்குறார். ஒரு பிள்ளைக்கு அழகான பெயர்களை வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மீந்திருக்கிறவங்க பாபிலோனுக்கு வருவாங்கன்னு சொல்லு,
இரண்டாவது பிள்ளைக்கு பெயர் வைக்க சொல்ற, ஆபத்து சமயமா இருக்கிறது என்று சொல்லி இப்பேற்பட்ட பெயர்களை வைக்க சொல்லுகிறார். தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பாடமாக்குறதே இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் கூட அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பாடமாக்குறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி யூத ஜனங்களுக்கு முன்பதாக போய் பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிற அவர்களுக்கு போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். 2 தீர்க்கதரிசி பாபிலோன் சிறையிருப்புல ஊழியம் செய்தாங்க. ஒன்று தானியேல், இன்னொன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் போய் சொல்றார் தீர்க்க தரிசனம், ஜனங்க நம்பல, நீ போய் சொல்ற அல்லது எரேமியா ஏசாயா சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இருந்து எங்களிடத்துல வந்து சொல்லுகிற என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை புறம்பே தள்ளனாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இன்று இரவு உன் மனைவியை நான் அடிப்பேன், அவள் மரித்து போவா, நீ போய் சொல்லு, இன்று இரவு என் மனைவி மரித்து போவாள் என்று சொல்லு, அது அப்படியே நடக்கும், பிறகு ஜனங்க உன்னை நம்புவார்கள் என்று சொல்றாங்க. இதே போல போய் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் கூட என் வார்த்தையை நம்பலையே, இன்று இரவு என் மனைவியை கர்த்தர் அடிப்பாரு, அவள் மரித்து போவா என்று சொன்ன உடனே அதே கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, நீ அழக்கூடாது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாங்க. அதே போல அன்று இரவே எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய மனைவி மரித்து போனாங்க. வராங்க, எல்லாரும் சொல்றாங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது போலவே நடந்தது. ஆனாலும் எசேக்கியேல் அழிலே, மனைவி மரித்ததுக்கு அழிலே. முற்பிதாவாகிய ஆபிரகாம் சாராளுக்காக அழுதாரு, துக்கம் கொண்டாடினார். ஆனா இவனும் அழாம இருக்கிறானே என்று சொல்லி ஒருவேளை இவனே சாகடித்து இருப்பான் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல பழியம் போட்டாங்க. தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை இஸ்ரவேலுக்கு கர்த்தனவனா பாடமாகவே மாற்றி அவர்களுக்கு தமது விருப்பத்தை, தமது சத்தியத்தை, தமது செயலை, தம்முடைய சித்தத்தனவனா அறிவிக்கிறவராக காணப்பட்டார். நமக்கு முன்பதாக நடக்கிற சில பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையை கூட நமக்கு கர்த்தர் பாடமாக்குவார். பாவத்தில் இருக்கிறவர்களை சொல்லல, பரிசுத்தவான்களை சொல்லுகிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில நல்லதுகளை எடுத்து நாம் பின்பற்றுவோம்னா நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தனவனா ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலுடைய 7 பாவங்களை குறித்து ஓசியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டு இருக்கிற 7 பாவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் இந்த 7 பாவங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.